பாருங்கள். இப்போ இந்த மிளகு தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 5-6 மிளகு போட்டுட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதுலேயே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கை அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். பாருங்கள். ஒரு 10 பல்லு பூண்டை நடுநடுவில், அதாவது 4 பல்லாக அப்படியே நம்ம வந்து கீறி போட்டிருக்கோம். இதுலேயே என்ன பண்ணுவோம், நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ மணத்தக்காளி வத்தல், அதாவது மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்து எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. பாருங்கள். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரைச்சோட்டை செய்கிறதுக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்குவோம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு, நல்லா ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம். பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பாருங்கள். இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டே இதில் ஊற்றிடலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபடட்டும். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். பாருங்கள். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை வந்து பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணிவிட்டு அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஏன்னா குழம்பு வந்து நமக்கு நிறையா வேணும் அப்படின்ற நினைக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பாருங்கள். மீதி எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். மீதி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிடுவோம். இதை மட்டும் எண்ணெயில் வதக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து நல்லா ஒரு குட்டி கப்பில், அதாவது டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும். லேசாக வதக்கிக்குங்க. பாருங்கள். இந்த சைடு வந்து இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு கலர் கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே இருக்கட்டும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூட்லேயே எடுத்துக்கலாம். பாருங்கள், புளியை இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த புளியை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம், இந்த அளவுக்கு வெல்லம் இதில் சேர்த்துருங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு எதுக்காக நான் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு போடலான்னா, மல்லி எல்லாம் வந்து வாயில் படும் போது ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் இதை பொடி பண்ணிக்கலான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் தேங்காயும் இதிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி ஊற்றிடுங்க. இதை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு குழம்பே வைக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். தட்டை மூடி வச்சிடலாம். லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சுருங்க. பாருங்க, குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மணத்தக்காளி பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு சுவையே இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா, இந்த காய் கிடச்சிதுன்னா போதும், உடனே நீங்கள் இந்த குழம்பு வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு குழம்பை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.